இருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில புதன் பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு. அதே போல் மீனத்தில் சுக்கிரன் ராகு இணைந்து சுக்கிரன் இந்த வாரத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறாருங்க. அவர் உங்களுடைய குடும்ப அதிபதி மற்றும் தன அதிபதி. அவர் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் பொருளாதார ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உயர் அதிகாரிகள் உங்களுக்கான சலுகைகளை தருவாங்க. கொடுத்த கடன்கள் எளிதாக வசூலாகி விடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோக மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. புதிய பணி தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இதுவே கன்னிராசினியர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பாக அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5ல் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. என் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கவனக்குறைவால் செய்யும் செயல்களில் பிறரின் பழி சொல்லுக்கு ஆளாகும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. குறிப்பா கன்னிராசினியர்கள், அலுவலகத்தில் பண பொறுப்பில் இருப்பவர்கள், ஆவணங்களை கையாளக்கூடியவர்கள் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது நல்லது. அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கும் பட்சத்தில் அவற்றை உங்களால் சரி செய்து கொள்ள முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவர் மேலும் தன் வீட்டை தானே பார்க்கிறாருங்க. எனவே இந்த வாரம் முழுவதுமே இனிமைய மாதமாக அமைய இருக்குது. எடுத்த காரியங்கள் வெற்றியில் முடியுங்க. கொடுத்த கடன்கள் வசூலாகி கைகள்ல பணம் பொருளை இருக்குது. இவற்றை அடுத்த கட்ட பொருளாதார முன்னேற்ற முயற்சிகளுக்கு பயன்படுத்தி வெற்றி மீது வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்குங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு பார்வையால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தம் காண இருக்கீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. இந்த ஒப்பந்தங்களால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. இதுவரை அதிக முயற்சி செய்தும் முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது எடுத்த முயற்சியிலேயே முடிவாகி உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் செவ்வாயினுடைய வக்ர கதியால் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் அடைவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம், கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சேர இருக்குதுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் விருப்பம் போல நிகழ இருக்குதுங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உண்டாக இருக்குது. இக்காலத்தில் மேற்கு நோக்கிய நம்பிக்கையை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் குறிப்பாக புதன் பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் புதனால் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலையும்
கிடைக்க இருக்குதுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு ஒரு புதிய முயற்சியாக, புதிய வாய்ப்பாக ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைந்து வெற்றி அடைய இருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு திருமண வாய்ப்புகள் சுலபமாக கைகூட இருக்குது. மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்வு நடைபெற வழிபிறக்குங்க. உங்களை உதாசீனப்படுத்தி விட்டு விலகி சென்ற உறவினர்கள் இப்பொழுது மீண்டும் வந்து சேர அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க. பயணங்கள் அதிகரிக்கும் கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வாகனங்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் புதன் பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. கும்பத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பது போல நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அமைய இருக்குது. மாற்று கருத்துடையோர் மனம் மாறி உங்களுக்கு தகுந்தாற் போல் செயல்பட இருக்காங்க. கூட்டு முயற்சிகள் இருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்குங்க. போட்டி கடை வைத்தோர் விலக இருக்காங்க. இதனால் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பொழுதெல்லாம் சம்பாதிக்கும் எண்ணம் மேலோங்குங்க. ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதால் அவர்களுடைய இந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு எதிர்பாராத ஒரு உத்வேகத்தை கொடுத்து வெற்றி மீது வெற்றியை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்தினுடைய மத்திய பகுதியில வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இது ஒரு உன்னதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பலம் பெற்ற குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிய போகிறது. எனவே தொட்டது துலங்குங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க. குரு பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை புலப்படுங்க. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றி முடிவெடுப்பீங்க. பங்கு சந்தையால் பலன் கிடைக்குங்க. குரு கவசம் பாடி குருவை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது யோகம் தாங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வருங்க. நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறுங்க. தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை தர முன்வருவாங்க. பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த சலுகை வந்து சேர இருக்குதுங்க. இதிலும் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. குறிப்பா பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நண்பர்களால் வளர்ச்சி கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்குங்க. கலைஞர்களுக்கு இந்த வாரத்தினுடைய பிற்பகுதி மகிழ்ச்சி தருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு திருமண முயற்சி கை கொடுங்க. வருமானம் உயரும். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.